பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோடு கூட மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அதை இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இம்மையிலும் மறுமையிலும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம போய் பரலோகத்துல போய் எது பண்ண போறோம் இல்லையா, அப்பயும் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லாது. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசினா கூட அந்த பாவம் மன்னிக்கப்படுமா? ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுற பேச்சு மன்னிக்கப்படாதுனாக்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு வல்லமை உள்ளவர், எப்படி பராக்கிரம் உள்ளவர். கர்த்தர் எது வேணாலும் பொறுத்து கொள்வார். ஆனா ஆவியானவர் தூஷிக்கிற தூஷணத்தை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த விஷயத்துல எனக்கு மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம், மனம் தருவேங்க, ஒப்புருவாங்க. ஏன்னா அவர் சமூகத்துல நம்ம பாவம் செஞ்சது உண்மைதான், தவறு செஞ்சது உண்மைதான். அவர் சமூகத்துல போய் விழாம வேற எங்க போக முடியும்? தாவீது சொன்னது போல, நான் பாதாளத்துக்கு போனாலும் அது கரம் இருக்கு, நான் மேல இது படிக்க விரித்தாலும் அங்கேயும் நீர் இருக்குது. அது ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? பரிசுத்தாவியருக்கு மறைவா நம்ம எங்க போக முடியாது. அவர்கிட்டயே சாஷ்டாங்கமா விழுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவர் என்ன செய்யணும்னு. அவரோட ஒப்புரவாயிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் அவர்தான் உங்களை நடத்தணும். இல்லைனாக்கு இம்மையிலே உங்களுக்கு வாழ முடியாது, மறுமையிலும் அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்புறம் நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி வீணா போயிடக்கூடாது இல்லையா? ஒரு விஷயம், அவரோட ஒப்புருவாங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆவியானவங்களை நிச்சயமா அந்த ஆலோசனை கொடுத்து என்ன செய்யணுங்கிற காரியங்களை உணர்த்தி உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை வேதத்துல பார்க்கிறோம், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க பேசுற விரோதமாக பேசுற வார்த்தைகள் கூட மன்னிப்பேர் என்று. ஆனா பரிசுத்தாவியருக்கு விரோதமா பேசுகிற வார்த்தை இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லிக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையில பொய் இல்ல ராஜா, அதுல ஜீவன் இருக்கு ராஜா. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ யாரெல்லாம் என்ன பேசினார்களோ ஆண்டவரே எங்களுக்கு தெரியலையே ஏசப்பா. உண்மை வேதனைப்படுத்தின காரியங்களை மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நீர் மன்னிக்கலனவர் யாருப்பா மன்னிப்பா? இனி அப்படி பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. யாருமே இனி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசி விடாதபடிக்கு, யோசித்து விடாதபடிக்கு, செயல்படாதபடிக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆவியானவரே உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் தேவை ஆண்டவர், எல்லாருக்கும் நீர் தேவை ஆண்டவரே. ஆவியானவர் எங்க உங்க விடுதலை உண்டு. ஆவியானவரை ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கட்டுகள் இருந்தும் உமக்கு விரோதமாக யோசிக்கிற யோசனையிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக, ரட்சிப்புனால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.